கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மகனை சந்திக்க வெளிநாடு சென்றவரின் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 103 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்கள் இல்லாததை நோட்டமிட்டு கைவரிசை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? இதில் இந்த ஒரு பாட்டை தான் உடஞ்சிக்கிறோம். இது மெயினாக பாட்டு சொல்லுங்கள் சார். இது தொல்லை இல்லைம்மா. நீங்கள் எவ்வளோ சொல்லுவாங்க? 3 பவுனுக்கு மேலே சொல்லியிருந்தாங்க. 6 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தாங்க. மகனை சந்திக்க வெளிநாடு சென்ற குடும்பம், காத்திருந்து வேட்டையாடிய கொள்ளை கும்பல், பீரோவை உடைத்து 103 சவரன் நகை அபேஷ். வடலூரில் அரங்கேறிய துணிகர சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் வடலூரைச் சேர்ந்த வேலாயுதம் ஊட்டி குன்னூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய மகன் சரவணகுமார் 10 ஆண்டுகளாக மனைவியுடன் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிந்து வருகிறார். மருமகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதால் அவரை சந்திக்க வேலாயுதம் தனது மனைவி பாசமலருடன் கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்கா சென்றுள்ளார். போகும்போது வீட்டுச் சாவியை தம்பி மனைவி பூங்காவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு வரும் வரை வீட்டை பாதுகாக்குமாறு கூறியுள்ளார். சம்பவத்தன்று வேலாயுதத்தின் வீட்டிற்கு சென்ற பூங்காவனம் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு திரும்ப பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் சென்று பார்த்தபொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்துள்ளது. அதிர்ச்சியில் உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டின் பெட்ரூமில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த வடலூர் போலீசார் சம்பவ இடத்தினை பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டனர். கொள்ளையர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என விசாரணையை தீவிரப்படுத்த தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்டனர். மேலும் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இறுதியில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் குற்றவாளிகள் விரைவில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு என்ட்ரி அந்த பாயிண்ட் சிங்கிளாக இருக்குல்ல, இல்லை 2 பேரா? ஆந்திராவில் பில்டிங் ஓனரின் மனைவியை கொடூரமாக கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து தப்பியவர் போலீசாரின் தேடுதலில் சிக்கியுள்ளார். பெண்ணின் கை கால்களை கட்டி போட்டு கதையை முடித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள அக்கையா பாளையத்தில் சந்திரசேகர் என்பவர் பான் மசாலா கடை நடத்தி வருகிறார். அவருடைய மனைவி பார்வதி ஹைதராபாத்தில் இருக்கும் மகளுடன் வசித்து வந்தார். அவ்வப்போது கணவரை சந்திக்க விசாகப்பட்டினம் வந்து சென்றவர் சம்பவத்தன்று கணவரின் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்கிறார். அன்று மாலை சந்திரசேகரின் வீட்டிற்கு சென்ற மர்ம நபர் யாரோ பார்வதியை கொடூரமாக கொலை செய்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இரவு வீடு திரும்பிய சந்திரசேகர் தன்னுடைய மனைவி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பதை கண்டு துடிதுடித்து போனார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ வீட்டை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரணையை தொடங்கினர். பார்வதியை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். மேலும் பிளாட் சிசிடிவி கேமரா காட்சிகளை பிளே செய்து சம்பவ நேரத்தில் வந்து சென்ற மர்ம நபரின் அடையாளம் தெரிகிறதா என ஆய்வு செய்தனர். அதில் அதிர்ச்சிகரமாக சந்திரசேகருக்கு சொந்தமான கடையை வாடகைக்கு எடுத்து அதில் சலூன் கடை நடத்தி வரும் ராமு என்பவர் கொலை நடந்த நேரத்தில் பிளாட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. இதனால் ராமுவை கட்டம் கட்டி தூக்கிய போலீசார்
பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் கொலைக்கான பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. சந்திரசேகரின் கடைக்கு கடந்த 6 மாத காலமாக வாடகை கொடுக்காமல் ஏமாற்றி வந்திருக்கிறார் ராமு. இதனால் சந்திரசேகர் அவரை கடுமையாக கண்டித்திருக்கிறார். இதற்கிடையேதான் ஓனரின் மனைவி ஊரில் இருந்து வந்திருக்கும் தகவல் கிடைத்து ஆக்ரோஷத்துடன் அங்கு சென்ற ராமு வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். பேச வந்திருப்பதாக கூறி கதவை திறக்க வைத்தவர் பார்வதியை மிரட்டி கைகால்களை கட்டி போட்டு பீரோ சாவியை வாங்கி கொள்ளையடித்துள்ளார். பின்னர் பார்வதியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த கொடூர சம்பவத்தை வாக்குமூலமாக பெற்ற போலீசார் ராமுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.